நம்ம டே ஒன்ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்க மிக முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த ஒரு சத்தம் நம்ம காதுல கேட்கணும் அப்படின்றதுக்காக தான். அஹ், நான் பர்சனலா நான் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இது நம்முடைய தேசம் அல்லவா, நம் கண் முன்னே அழிகிறது நம்முடைய வாலிபர்கள் அல்லவா. இது வந்து ஆண்டவர் என் இருதயத்துல உணர்த்தும் போது நான் மறுபடியும் மறுபடியும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் அப்ப யோசித்தேன், இது நம் தேசம், இது என்னுடைய தேசம், இது என்னுடைய வாலிபர்கள். ஒருவேளை இந்த சந்ததி என் கண் முன்னாடி நான் எழுந்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு பாரத்தை தேவன் அஹ், என்னோடு கூட தந்ததுனால தான் எப்படியாவது இந்த பாரத்தை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாங்க ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்காக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். விசேஷமா இந்த 3 நாட்களும் வந்த அனைவருக்காக நான் தேங்க் பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ், ஒருவேளை இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல, மார்க் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற ஒரு 4 நண்பர்கள், அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவங்க பேர் வேதத்துல கிடையவே கிடையாது, அவர்கள் யார் என்று தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு, தான் கண் முன்னாடி ஒருத்தன் பாவத்தினாலே அவன் அழிந்து கொண்டிருக்கிறான். அந்த ஒருத்தன் மட்டும் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப என்ன பண்ணாங்க? 4 பேர் ஒண்ணா சேர்ந்தாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பேரலைஸ்ட் மேன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்க கிடையாது. ஸ்மெல் அடிக்கும், அவனை தூக்க முடியாது. திமிர்வாதம் வந்து கை கால் செயலிழந்த நிலையில இருப்பான். ஆனா அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, நான் இதை தனியா செய்ய முடியாது, நம்ம ஒரு 4 பேர் ஒன்றாக சேரலாம். நம்ம ஒரு 4 பேர் ஒன்றாக சேர்ந்து எப்படியாவது இந்த பாவத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த திமிர்வாதக்காரனை நம்ம இயேசுவிடம் கொண்டு போய் சேர்ப்போம். அவங்க இருதயத்தில் யோசித்தாங்க, தீர்மானம் பண்ணாங்க, உடனே அதை செயல்படுத்த ஆரம்பித்தார்கள். நீங்க யோசித்து பாருங்க, அவன் தூக்கிட்டே போயிட்டு இருப்பான். தூக்கிட்டு போனோடனே அங்க வந்து ரொம்ப பாசிபிலிட்டி கிடையாது. அங்க என்ன ஆச்சுன்னா, அங்க போன ஒரு பெரிய ஜனக்கூட்டம். உடனே அவன் யோசித்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்புறம் அவங்க 4 பேரும் உட்கார்ந்து யோசித்து பிளான் பண்ணாங்க. பரவாயில்ல, அந்த கூரை வழியா நம்ம உள்ள இறக்கலாம்னு யோசித்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு மறுபடியும் சுமக்க ஆரம்பிக்கிறார்கள். சுமந்து கொண்டு வீட்டுக்கு மேல போயிட்டு அந்த கூரை வழியா உள்ள இறக்குறாங்க. இறங்கின உடனே இயேசுவின் கண்ல இந்த பேரலைஸ்ட் மேன் படுறான், திமிர்வாதக்காரன் படுறான். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, நீங்க மறந்துடக்கூடாது, வேதம் சொல்லுது, அந்த 4 பேரின் விசுவாசத்தை இயேசு கண்டார். திமிரோதக்காரனுடைய நம்பிக்கை இல்லை, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னாரு, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. இன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ், நற்செய்தியின் நண்பர்கள், ஒருவேளை தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாரம் என்னன்னா, இப்படி பேர் தெரியாத நண்பர்கள் தேசத்துல உருவாக வேண்டும். பேர் தெரியாத ஆர்கனைசேஷனை தாண்டி அஹ், சபை பாகுபாடு அற்ற ஒரு நற்செய்தி நண்பர்கள் கிராமங்களிலே பட்டணங்களிலே உருவாக வேண்டும். இவர்கள் தன் கண் முன்னே அழிகிற வாலிப பிள்ளைங்களை, சமுதாயத்தை எப்படியாவது இயேசு கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் இந்த தரிசனத்துடைய முக்கிய பங்கு. அப்ப என்னதுன்னா, முதல்ல டீனேஜ் பிள்ளைங்க படிக்கிற, இன்னைக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க, கல்லூரி காலத்தில் போதைகளுக்கு அடிமையா இருந்த காலத்தை தாண்டி இன்னைக்கு 9th 10th பிள்ளைங்களே வந்து இன்னைக்கு போதைகளுக்கு அடிமையா மாறுகிற ஒரு சமுதாயம் மாறிட்டு, அவங்களுக்கு உதவி தேவை. ரெண்டாவது, சபைகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு உதவி தேவை. மூணாவது, இன்னைக்கு சுடுகாட்டுல ஒருத்தன் பேய் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தது போல இன்னைக்கு போதை வஸ்துக்களினாலும் கூலிப்புனாலையும் ஒரு சமுதாயம் அழிந்துட்டு இருக்கு, அவர்களுக்கு உதவி தேவை. இவர்களை யார் போய் தூக்கிவிட போறா அப்படின்ற மட்டும்தான் இந்த நற்செய்தி நண்பர்களுடைய முக்கியமான பாரமான நினைக்கிறேன். அருமையான பிரியமான அன்பான பிள்ளைகள், நீங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ, எங்களுடைய ஒரே ஒரு பாரம், நம்ம எல்லோரும் இணைந்து ஒரு சமுதாயத்தை நம்ம எப்படியாவது இயேசுகிட்ட தூக்கிட்டு போகலாம். அவன் நாத்தடிக்கும், அவனை நம்ம பேச முடியாத அளவுக்கு வேதனை உள்ளதா அவன் வாழ்க்கை இருக்கும். ஆனா அவன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் நாரும் அவன் வாழ்க்கை. ஆனா ஒண்ணு தெரியுமா, நம்ம எப்படியாவது கடினப்பட்டு நம்ம 4 பேர் ஒன்றாக சேர்ந்து சுமந்து இயேசுகிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டுனா போதுங்க.
இயேசு பார்த்துப்பாரு. ஆண்டவர் அவன் விசுவாசத்தை பார்க்கல, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தையே பார்க்கிறார். சோ எப்படியாவது முதல் நாள்ல பாப்டிஸ்ட் அண்ணன் பேசும்போது கண்ணுக்கு தெரிகிற எதிரி நடக்கிற ஒரு தேவை, நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு தேவை. ரெண்டாவது நாள் தாசன் ரொம்ப அழகா சொன்னாரு, எக்ஸ்ட்ரா மைல்ஸ் தேவனுக்காக குடும்பமாய் நம்ம தூரமாய் நம்ம எடுக்கிற ஒரு ஒரு படிகளுமே ஒரு ஒரு ஆத்துமாக்களை நம்ம தேவனுக்கு கொண்டு வரன்றது ரொம்ப அண்ணன் அழகா சொன்னாங்க. சோ இந்த நாளில சபையும் வாலிபர்களும் இதை பத்தி தான் உங்க கூட நான் பேசலாம்னு நினைக்கிறேன். யூ ஜஸ்ட் லுக் அட் அரௌண்ட் த வேர்ல்ட். இந்த உலகத்தை நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாலிபர் ஊழியத்துடைய முக்கியத்துவம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. வாலிப பிள்ளைகள் மத்தியில ஏன் நம்ம ஊழியம் செய்யணும், ஏன் அவங்க மத்தியில ஊழியம் செய்யணும், நிறைய விஷயங்கள் யோசித்து சிறுவர் ஊழியம் நிறைய சபைகள் ரொம்ப நல்லா நடக்குது, ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப நல்லா நடக்குது. ஆனா நான் நான் சில மாவட்டங்கள்ல அப்சர்வ் பண்ணி பார்க்கிறேன், சில சபைகள்ல அப்சர்வ் பண்ணி பார்க்கிறேன், சில கூட்டங்களை அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்சேன்னா, குறைஞ்சபட்சம் அநேக சபைகளில இந்த வாலிபர் ஐக்கியம், இந்த ஐக்கியம் என்பது கிடையாத ஒரு நிலைமையில் தான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு நீங்க கண்ணுக்கு தெரிகிற சபைகளில எத்தனை நேரம் வாலிபர் கூடுகை நடக்கிறது, சண்டே கிளாஸ் மாதிரி எத்தனை டைம் யூத் ஃபெலோஷிப் நடக்குது, வாலிபர் கூடுகை அந்த சபையில நடக்குதா, வாலிப பிள்ளைங்க ஒன்னா கூடி ஜோம் பண்றாங்களா, அவங்க ஆண்டுடைய வாதத்தை வேதத்தை வாசிக்கிறாங்களா அப்படின்னு நான் பார்க்கும்போது நிறைய சபைகளில் இது இல்லை. அப்ப இதோட முக்கியத்துவம் என்ன என்பது நம்ம தெரிஞ்சு ஆக வேண்டும். நான் நம்புறேன், டுடே எ ஸ்டூடெண்ட்ஸ், டுமாரோ எ லீடர் ஆஃப் த கண்ட்ரி. நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இந்த மாணவர் சமுதாயம் தான் நாளைய தலைமுறையாய் மாறப்போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல ஒரு ஸ்டேட்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னா, சுபிசேஷத்தை சொல்ல போறாங்க. சுபிசேஷத்தை சொல்ல போன உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு பாக்குறோம். உடனே ஊழியக்காரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போய் ஜெயில போட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்ட உடனே அந்த இடத்துல யார் நமக்கு உதவி செய்வார்னு அவங்க தேடி தேடி பார்த்தாங்க. அப்படி தேடும்போது அவங்க சொன்னாங்க, அங்க ஒரு கமிஷனர் இருக்கிறாரு, அந்த கமிஷனர் கிட்ட போய் பேசி பார்க்கலாம், கண்டிப்பா அவர் நமக்கு உதவி செய்வாருன்னாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கமிஷனர் தான் போயிட்டு அங்க போய் பேசிட்டு இருக்கும்போது தம்பி சொன்னாங்க, அண்ணே நானும் கல்லூரி நாட்கள்ல உங்களை மாதிரி ஒரு முகாமின் மூலமாய் இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அண்ணே நானும் ஒரு நல்ல பிலீவர்னு ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். உடனே அந்த கமிஷனர் சொன்னாரு, டோன்ட் வரி அபவுட் தட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ். அவங்க போனாங்க, சொன்னாங்க, உடனே அந்த பிரச்சனை முடிக்கப்பட்டுச்சு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு படிக்கிற இந்த தலைமுறை தான் நாளைக்கு தேசத்தை ஆள வேண்டும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறது இந்த இளைய தலைமுறை, இந்த சமுதாயம். நீங்க யோசித்தீங்கன்னா இந்த அடுத்த 10 வருஷம் கழிச்சு யாரு கலெக்டர் ஆக போறது, யாரு விஓ ஆக போறது, யாரு தாசில்தார் ஆக போறது, யாரு முக்கியமான அரசாங்க பணியில உட்கார போகுதுன்னா, இன்னைக்கு படிச்சிட்டு இருக்க 11th 12th தம்பி தான் நாளைக்கு நம்ம தேசத்துல முக்கியமான பொறுப்புல போய் அமர போறான். பிரியமானவர்களே, நம்ம யோசித்து பார்க்கிறோம், ஒரு ஒரு லஞ்சம் இல்லாத ஒரு சமுதாயம், உண்மையான ஒரு சமுதாயம், நேர்மையான ஒரு சமுதாயம் எப்படி வரும் அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில் நாம் விதைக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில நம்ம அவர்களுக்காக கண்ணீர் வெடிக்க வேண்டும். இன்றைய தலைமுறைக்கு மேல் நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இந்த பிள்ளைங்க தான் நாளைக்கு சாஃப்ட்வேர்ல போறாங்க, இந்த பிள்ளைங்க தான் நாளைக்கு கவர்மெண்ட் வேலைக்குள்ள போறாங்க. அடுத்த 10 வருஷம் கழிச்சு யார் இருக்க போகுதுன்னா, இந்த பிள்ளைங்க தான் நாளைக்கு ஐடில போறாங்க, இந்த பிள்ளைங்க தான் நாளைக்கு எல்லா கவர்மெண்ட் செக்டார்ஸ்லயும் போறாங்க. அப்ப என்ன தேவை? ஒரு உண்மையுள்ள தேசம் எழும்பணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே இன்னைக்கு இப்படி ஆக வேண்டிய ஒரு சமுதாயம் எப்படி ஆகணும்னா, இன்னைக்கு ஒரு 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 தலைவர்களாக இப்படி நம்ம கண் முன்னே பார்க்கிற இந்த பிக்சர் போல இப்படி ஆக வேண்டிய சமுதாயம் இன்னைக்கு எப்படி ஆகிக்கொண்டிருக்கிறதுன்னு யோசித்து பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹை கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. யூ நோ தட் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் த திங்ஸ். 1.58 crores, 1,58,1,58,000 பிள்ளைங்க ட்ரக்ஸ் அடிக்ட்ஸ்க்கு போதைப் பொருள் யூஸ் பண்றாங்க. அவருடைய சராசரி வயசு எத்தனைன்னு பார்த்தா 10 இருந்து 17. எத்தனை பேர்? 1 கோடிக்கு மேலான பிள்ளைங்க. இது தெரிஞ்ச ஒரு சர்வே, தெரியாத ஒரு சர்வே நிறைய இருக்கு. கல்லூரிகள் தோறும், அரசாங்க பள்ளிகள் தோறும்
இன்னைக்கு போதை பொருட்கள் புழக்கமாய் கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. இன்னைக்கு நான் பாக்குறேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் பாக்குறேன் நான். ஒவ்வொரு கிராமத்தில் நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுது. நம்ம சுவிசேஷத்தை எவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறோமோ தெரியல. ஆனா பிசாசானவன் இந்த போதை பொருட்களை எவ்வளவு வேகமா ஸ்ப்ரெட் அவுட் பண்றான்றதை நான் புரிந்து கொண்டேன். கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடி நீங்க யோசித்தீங்கன்னா போதை பொருள்லாம் யாருக்குமே என்னன்னே தெரியாது. கஞ்சான்றதுலாம் யாருக்குமே என்னன்னே தெரியாது. ஆனா நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு கிராமங்கள் தோறும் இன்னைக்கு நம்ம வாழ்ற கிராமத்துல இருந்து நம்ம படிக்கிற ஸ்கூல் வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிள்ளைகளுக்கு இது சப்ளை ஆகி இந்த பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. தவறான காரியங்கள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. தப்பான காரியங்கள் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. காரணம், பிசாசானவன் எப்படியாவது இந்த இளைய தலைமுறையை அடிமைகளாக மாத்த வேண்டும். அடிமையா மாறணும். அவனுக்கு வந்து சுயமா இருக்கக்கூடாது. ரீசெண்டா நான் நிறைய பிள்ளைங்களோடு கூட நான் பேசும்போது நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு, யாரெல்லாம் இந்த கூலி இந்த ட்ரக்ஸ்குள்ள போறாங்களோ அவங்க எவனுமே கல்லூரிகளுக்கு நுழைய மாட்டான், பிஜி படிக்க மாட்டான். ஏதாவது ஒரு விதத்துல அவன் முன்னாடியே அவன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மொபைல் இல்லாத வாழ்க்கை கிடையாது. சி, I'll tell you truth that இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, சபைக்கு போற பிள்ளைங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்களால இந்த காரியத்தை முழுமையாக விட முடியவில்லை. இது ஒரு அடிமைப்பட்ட சமுதாயமா மாறிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த காரியத்துக்குள்ள அவன் முழுசா வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கான். வேதத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, 24 மணி நேரம் இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். நேரம் முழுசும் அதுதான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. டூ யூ திங்க் தட் தே ஆர் நாட் ஸ்லேவ் ஃபார் கிரைம்? அவங்க அடிமைகளா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வாழ்க்கையில கம்ப்ளீட்டா அவர்கள் அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. நம் கண் முன்னே ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பிள்ளைங்க, சபையில ஆராதனை பண்ற பிள்ளைங்க, சபையில சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைங்க, இப்படி இருக்கிற இளம் தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமா பிசாசானவன் டைவர்ட் பண்றான். ஏதோ ஒண்ணுத டைவர்ட் பண்றான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட் ஜிபிடி வந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரீ ஃபயர் வந்துச்சு. இப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போனீங்கன்னா இந்த தலைமுறை ஒரே ஒரு நோக்கம், இது அடிமைகளாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அடிமைகளாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் யோசியுங்கள். இந்த தலைமுறை அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் கேமிங் இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல கூட இந்த டிஜிட்டல் கேமிங் மோசமான ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. கிராமங்களில் கூட மிக மோசமான நிலைமைக்குள்ள இந்த காரியம் தள்ளி கொண்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு காரியம் தான் இது. இந்த பையன் ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருந்தான். மறுபடியும் அவன் வீட்டுக்கு வந்து வீட்டுல உட்காந்துட்டு பேசிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா அவனை ரொம்ப திட்டிருக்காங்க, கோவப்பட்டிருக்காங்க. நீ மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு திட்டிருக்கிறாங்க. இவன் கோவமாயி என்ன பண்ணிருக்கான்னா, அம்மா மேல இருக்கிற கோவத்தை பார்த்து நைட் அம்மா தூங்கும்போது வெளியே போய் ஒரு ஆலோ பிளாக் கல் எடுத்துட்டு வந்து தான் பெத்து வளர்த்த அம்மா மேல போட்டுட்டான். அவங்க இறந்துட்டாங்க. பிரியமானது உனக்கு தெரியுமா? அடுத்த நாள் அவனை எங்க கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அவனை ஏதோ ஒரு கிராமத்துல பக்கத்துல போய் ஹெட்செட் போட்டுட்டு அடுத்த நாள் கேம் விளையாடிட்டு இருந்தான். நீ யோசித்து பாருங்க, 10 மாசம் பெத்து வளர்த்த தாய் அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியல. இது ஒரு ஈவிலா தெரியலையா? ஒரு இருளா தெரியலையா? இது இந்த சமுதாயம் எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில போயிட்டே இருக்குன்னு தெரியலையா நமக்கு? இவன் காலேஜ் படிக்கல, 11th 12th படிக்கல, 9ஆம் வகுப்பு தான் படிக்கிறான். பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணணும். அவங்க கூட கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த சமுதாயம் ஒரு நாளும் போயிட்டு கூட நம்ம ப்ரேயர் பண்ணணும். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. போனோகிராஃபி, ஐ நோ தட் பர்சனலா நீங்க நிறைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில, டீனேஜ் பிள்ளைங்க வாழ்க்கையில தப்பான படங்கள், தப்பான காரியங்களோடு கூட அவங்க அடிமையா இருக்கிறாங்க. இட்ஸ் ட்ரூத். அவங்க வெளியே எப்படி ஒண்ணா இருக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது.
நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 3வது நாள் கூடையில நமக்கு மத்தியில சொல்ற வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்காக? ஒருவேளை நமக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம். நம்ம கணவன் மனைவியா வேலைக்கு போலாம். ஒருவேளை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அஸ் எ குடும்பமாக நம்ம என்ன பண்ண போறோம்? சபையாக நம்ம என்ன பண்ண போறோம்? ஒருவேளை என் கூட ஒர்க் பண்ற, என் கூட படிக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன உதவி செய்ய போறோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்ம கண் முன்னாடி ஒரு பையன் உதவி செய்ய முடியாத அளவுக்கு உதவியற்ற நிலைமையில, நான் தான் நேத்து சொன்னேன். ஒரு தம்பி ரொம்ப மோசமா குடிச்சிட்டு விழுந்து கிடந்தான். அடுத்த நாள் நான் போகும்போது அவனை பார்த்து சொன்னேன், தம்பி நான் உன்னை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா நேத்து. அவன் என்கிட்ட சொன்னான், "அண்ணே, நான் எப்படி போய் இதுல மாட்டினேனே தெரியலண்ணே. இதை விட்டு என்னால வெளியே வர முடியல. இதுல எப்படி போய் நான் மாட்டினேன்னு தெரியல. என்னால இதை விட்டு வெளியே வர முடியல." இன்னைக்கு ஏன் வாலிபர் ஊழியம், வாலிபர் ஐக்கியம் சபையில முக்கியம்? நம்ம கிராமங்களில வாலிபர் ஐக்கியத்தை ஆரம்பிக்கணும், சபைகளில ஆரம்பிக்கணும். வாலிப பிள்ளைங்க பரவாயில்ல, சண்டே கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இந்த 5 வாலிப பிள்ளைங்களை கூப்பிட்டு நம்ம ஏன் பைபிள் ஸ்டடி எடுக்கணும், ஏன் அவங்க பிள்ளைங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, மிக மிக முக்கியம் என்னன்னா, அவர்கள் தினந்தோறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், ஆண்டவருக்குள்ள வளரணும். இன்னைக்கு நான் பாக்குறேன், அநேக வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில தடுமாற்றம். தடுமாற்றம் என்ன தெரியுமா? ஒரு வாரம் சர்ச்சைக்கு வரான், ஒரு வாரம் பாட்டு பாடுறான், ஒரு வாரம் நல்லா ஜெபம் பண்றான், அடுத்த வாரம் வரமாட்டான். நல்ல சபையில முன்னாடி நின்னு ஆராதனை பண்றான், ஆனா ஒரு 6 மாசத்துல காணாம போறான். கொஞ்ச நாள் நல்லா நீ சபைக்குள்ள வரான், அதுக்கப்புறம் இல்ல. நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா, சண்டே கிளாஸ்ல இருந்து பிள்ளைங்க நல்லா சபைக்குள்ள வராங்க. ஆனா அந்த டீனேஜ் பருவம் வரும்போது பிள்ளைகள் இடரலாய் மாறுகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகி போறாங்க. அப்ப அவர்களுக்கு என்ன தேவைன்னா, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டெபிலிட்டி தேவை. நான் காலையில எழுந்து வேதத்தை படிக்கிறேன், என் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைங்கள் படிக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்க்க வேண்டியது என் கடமை. மற்ற நண்பர்களோடு நான் உட்கார்ந்து பேசுறேன். இன்னைக்கு நான் எப்படி குவைட் டைம் எடுக்கிறேன்? தினந்தோறும் வேதத்தை நான் படிக்கிறேன்னா, என் வாலிப பிள்ளைங்க தினந்தோறும் வேதத்தை படிப்பதற்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அவங்க ஜெபம் பண்றதுக்கு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? இல்ல ஒருவேளை அவங்க குவைட் டைம் எடுப்பதற்கு நான் தினந்தோறும் ஆண்டவரை தேடுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஐ டெல் யூ ட்ரூத். நீங்க உங்க பிள்ளைங்களை எப்படி வேணா படிக்க வைக்கலாம், நீங்க எவ்வளவு காசு கட்டலாம், அவன் எப்படி வேணா வளரலாம். ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, அவன் ஆண்டவரை உறுதியாய் பிடிக்கலனா ஏதோ ஒரு இடத்துல அவன் விழுந்து போவான்னு மறந்துடக்கூடாது. அவன் இயேசு கிறிஸ்து உறுதியா படிக்கல, தினந்தோறும் ஆண்டவரை தேடல அப்படின்றது ஒரு பிசாசுடைய தந்திரம். ஏன் நீ குவைட் டைம் எடுக்கல? நீ ஏன் பைபிள் படிக்கல? நீ ஏன் ஜெபம் பண்ணல? உட்காரு, நம்ம சேர்ந்து படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஏன்னா நீ ஆண்டவருக்குள்ள வளரணும். நீ குழந்தையா இருக்க, தடுமாறிட்டு இருக்க, இப்படியே உன் வாழ்க்கை போக கூடாது அப்படின்னு அவன பிள்ளைங்களை உட்கார வைக்க நம்மளுடைய கடமை. நம்ம பிள்ளைகளை விட்டுடுறோமா? நம்ம பிள்ளைங்க கண் முன்னாடி நம்ம பிள்ளைங்க போகும்போது அவங்கள போய் உட்கார வைக்கிறோம், பேசுறோம், அவங்க கூட எல்லாத்தையும் பண்றோம்ல. இன்னைக்கு நம்ம சபையில வர 10 பிள்ளைகளுக்கு யார் கணக்கு கொடுப்பா? அவங்க பைபிள் படிக்கிறாங்களா, ஜெபம் பண்றாங்களா, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உறுதியா இருக்கிறானா? இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு தம்பி சர்ச்சுக்கு போறானே, அவனை போய் எத்தனை நாள் நம்ம கேட்டிருப்போம், தம்பி நீ பைபிள் படிக்கிறியா, ஜெபம் பண்றியா, அண்ணன் உனக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா, நான் எப்படியா உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பைபிள் படிக்கலாம், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்யலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு தடுமாற்றம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க வாழ்க்கையில தடுமாற்றம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க வாழ்க்கையில தடுமாற்றம். அந்த பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தடுமாறுறாங்க. ஒரு ரெகுலரான ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு நிலைமையில இந்த கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி ஊழியத்துக்காக வந்தான். வந்தா ரொம்ப நல்லா ஊழியத்தெல்லாம் பண்ண, எல்லாம் பண்ணி முடிச்சோடனே அவன் காலேஜுக்கு நான் போனேன். அவன் காலேஜுக்கு போகும்போது அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவன் கூட இருக்க நண்பர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணே, இங்க எல்லா பொறுக்கித்தனம் பண்றது வேற யாரும் இல்லை, இவன் தான். நான் அவங்ககிட்ட கேக்குறேன், தம்பி டேய், ஒரு 2 பேரை நீ கூட்டின்னு வரியா? நான் அவங்க கூட உட்காந்து நான் பேசுறேன். அண்ணே சாரிண்ணே, என் டைம் கிடையாது. அப்ப என்னது, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலு. அப்ப என்ன பண்ண முடியல? ஒரு உறுதியான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியல. இன்னைக்கு பாதி பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? தினந்தோறும் வேத வாசிக்கிற பழக்கம் இல்ல, தினந்தோறும் ஜெபம் பண்ற பழக்கம் இல்ல. நான் வேதனையோடு சொல்றேன், இன்னைக்கு நம்முடைய சபை பிள்ளைங்க வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, நம்ம சபை பிள்ளைங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, நம்ம பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம
அவன் தினந்தோறும் ஆண்டுக்குள்ள கட்டப்படாம, பிரியமானவர்களே, அது பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் மாறாது. இதுக்கு யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. இதுக்கு நான் பொறுப்பு. என் கண் முன்னாடி இருக்கிற சபைக்கும் எங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு நாங்க தான் பொறுப்பு. நம்ம தான் பொறுப்பு. அவங்க வளரணும். ரெண்டாவது, நிறைய சோதனையில நிறைய காரியங்கள நம்ம இது எங்க போய் பேச போறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு ஒருவேளை ஒரு வாலிப குழுவா நம்ம ஒண்ணா கூட்டுறோம்னா, அது என்ன மாதிரியான உதவி செய்யணும்னா, இந்த மொபைல் போன் அடிக்ஷன்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். இன்ஸ்டாகிராம்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்க யோசித்து பாருங்க. செய்யக்கூடாது செய்யக்கூடாது நிறைய விஷயத்த சொல்றோமே தவிர, எப்படி செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம்? இதை நீ இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்? முதல்ல நம்முடைய ஐக்கியம் நடக்குதா? நம்முடைய வாலிப பிள்ளைங்களோட ஐக்கியம் நம்ம சபையில நடக்குதா? நம்ம ஊழியத்துல நடக்குதா? நம்ம கிராமத்துல நடக்குதா? நம்ம போற பிரேசல்ஸ்ல நடக்குதா? யோசித்து பாருங்க. இந்த இன்ஸ்டாகிராம நம்ம மொபைல்ன்றது பாவம் கிடையாது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? இன்ஸ்டாகிராம் பாவம் கிடையாது. எப்படி பயன்படுத்துறோம்? இதை நீ இப்படிதான் பயன்படுத்தணும். இதை தாண்டும் போது இது உனக்கும் ஆண்டவருக்கும் இது ஒரு பெரிய இடரலா இருக்கும். இதான் லிமிட்டேஷன். இதை தாண்டி நீ போக கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறோம்? இட் வில் ஹெல்ப். அவங்களுக்கு உதவி செய்யும். நீங்க வாரந்தோறும் பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி நீ எப்படி போயிட்டு இருக்கு உன் வாழ்க்கை, உன்னுடைய சோதனை காலத்துல எப்படி யோசிக்கிறோம்? நம்ம நிறைய நேரத்துல ஒரு விஷயம் மறந்துடுறோம். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை, இன்னைக்கு இருக்கிற சமுதாயம், நாம் கடந்து வந்த எல்லா பிரச்சனையும் தான் அவன் கடந்து போறான். இன்னைக்கு அவன் டைரக்டா ஏதோ வானத்துல இருந்தோ பரலோகத்திலிருந்து வரல. நம்முடைய வாழ்க்கையில நம்ம 10th படிக்கும்போது, நம்ம 11th படிக்கும்போது நாம் கடந்து சென்ற பிரச்சனைகளே தான் இந்த தம்பி கடந்து போறான்றது மறந்துடக்கூடாது. நம்ம விழுந்திருக்கோம். நம்ம உதவி இல்லாத விழுந்திருக்கோம். எத்தனையோ முறை நம்ம விழுந்திருக்கோம் ஆண்டவர் சமூகத்துல. எத்தனையோ முறை நம்ம பாவம் செஞ்சு பின்மாற்றத்துல போயிருக்கோம். எத்தனையோ முறை தடுக்கி விழுந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில விழுந்தது போல அந்த தம்பியோட வாழ்க்கையில இருக்கு. அவனுக்கு உதவி தேவை அப்படின்றது மறந்துடக்கூடாது. அப்ப ரெண்டாவதா இட் வில் ஹெல்ப். நம்ம சபையா சேர்ந்து இந்த வாலிபர்கள் ஐக்கியத்தை நம்ம கூடும்போது என்ன நடக்குதுன்னா, இப்படிப்பட்ட சோதனைகள் இருந்து ஐ வில் டெல் யூ ட்ரூத். ஒரு அங்கிள் கிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த அங்கிள் சொன்னாரு, சதீஷ், நான் நேத்து நடந்த சோதனையில டெம்டேஷன்ல ஐ ஃபால் தட், நான் விழுந்துட்டேன். நான் இந்த தப்பு செஞ்சிட்டேன். நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சு இந்த தப்பு நான் செஞ்சிட்டேன் சதீஷ். நான் உண்மையாலுமே பாக்குறேன், இன்னைக்கு எத்தனை பேர் நம் கண் முன்னாடி இருக்கிற வாலிப தம்பிங்க மத்தியில நம்ம ஒத்துக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். நான் இந்த இடத்துல தவறு செஞ்சேன், நீ இதை செஞ்சிராத, இந்த வழியில போனா நீ விழுந்துருவ அப்படின்னு தன்னை முன்னிறுத்தி சொல்கிற சமுதாயம் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். வி பிரீச். நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம். நான் விழுந்த இடத்துல நீ விழுந்துடாதன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிளா முன்ன நிறுத்தி சொல்கிற ஆட்கள் நீங்க எத்தனை பேருன்றதை யோசி. மூணாவது, ஒண்ணு தெரியுமா? இந்த டீனேஜ் பிள்ளைங்க, இந்த வாலிபர்கள் சுவிசேஷத்துக்கான ஒரு பெரிய டூல், சுவிசேஷத்துக்கான ஒரு பெரிய அம்புகள். பைபிள் சொல்லுது, வாலிபர்கள் பலவான் கையுள்ள அம்புகள். என்னுடைய ஊழியத்துல ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் நிறைய சபைகள் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த காரியத்தை. ஒரு நாள் ஆண்டவர் இந்த கல்லூரிக்காக நீ ஜோம் பண்ணு ஒரு பாரத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்க நிறைய காலேஜஸ்ல ஜோம் பண்ணிட்டே இருந்திருக்கிற நாட்கள் உண்டு. இந்த கல்லூரிகளுக்காக நாங்க ஜோம் பண்ண போகும்போது அந்த இடத்துல ஒரு தம்பியை நான் பார்த்தேன். அந்த தம்பி கிட்ட கேட்ட, தம்பி இந்த இடத்துல ஒரு தம்பி இருப்பானே, அவன் கொஞ்சம் ஹைட்டா இருப்பான், கொஞ்சம் ஒல்லியா இருப்பான், அவன் கூட சர்ச்சுக்கு போவானே, அவன் 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 யார் தெரியுமா, அவன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். உண்மையாலுமே எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு பையன் இருக்கானான்னு தெரியாது, எதுவுமே நான் சும்மா குத்து மதிப்பா தான் கேட்டேன். உடனே அவன் சொன்னான், அண்ணே ஆண்டனிவான்னு கேட்டான். அண்ணே ஆண்டனிவான்னு கேட்டான். நான் சொன்னேன், ஆமா தம்பி ஆண்டனி தான். உடனே உள்ள போய் அந்த ஆண்டனி பார்க்க போனோம். அந்த தம்பி எதிர வந்தா. நான் சொன்னேன், தம்பி நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. இந்த கல்லூரி மாணவர்கள் மத்தியில நாங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம் தம்பி, உங்க கூட கொஞ்சம் பேசணும். யூ நோ த ட்ரூத். கொஞ்ச நாட்கள்ல அந்த தம்பி ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பித்தான். ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பிச்ச உடனே நாங்க பிரேயர் செல்ஸ்க்கு ரெகுலரா போய் உட்காருவோம். உட்காரும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பிரேயர் செல்ல 40 வாலிபர்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க.
அவன் சொல்லுவான், ஏய் எதுக்குடா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆனா தெரியல, ஆண்டனி என்ன வந்து உட்கார சொன்னா வந்து உட்கார்ந்தேன்னு சொல்லுவாங்க. 30 வாலிபர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பான், 20 வாலிபர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பான். எனக்கு நல்லா தெரியும், பிலிப், சாம், இந்த மாதிரி நிறைய தம்பிமார்கள் எங்களுக்கு தெரியும். இவங்க ஒருத்த மாத்திரமே 70 வாலிப பிள்ளைங்களை, 70 கல்லூரி பிள்ளைகளை முகாமிற்கு, ரட்சிக்கப்படாத முகாமுக்கு கூட்டு வந்திருக்கான். இந்த ஒருத்த மாத்திரமே 30 வாலிப பிள்ளைங்க தனியா கூட்டின்னு வருவான், 40 வாலிப பிள்ளைங்களை கூட்டின்னு வருவான். சி, இன்னைக்கு நம்ம சபையில 15 வாலிப பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுங்க. நீங்க யோசிங்க, இந்த 15 வாலிப பிள்ளைங்கள நம்ம உருவானா ஒரு 5 பேர் வரமாட்டானா? அந்த 5 பேரை கொண்டு ஒரு வருஷத்துல ஒரு அஞ்சு அஞ்சு பிள்ளைங்களை நம்ம ரெடி பண்ண முடியாதா? அன்னைக்கு பாக்குறேன், ஒரு பிறந்த நாளைக்கு 40 பேர் வந்திருக்கான். ஒரு தம்பியோட பிறந்த நாளுக்கு 40 பேர் ஒன்னா வந்து ரோட்ல பட்டாசு வெடிக்கிறான். அவன் யாருன்னா, அவன் சர்ச்சுக்கு வர பையன். அவன் சர்ச்சுக்கு வர பையன், பாடல் பாடுற பையன். அவன் பின்னாடி எத்தனை பேர் இருக்கான்? 40 வாலிப பிள்ளைங்க வந்து அவன் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிட்டு போறான். இதே 40 வாலிப பிள்ளைங்களை பிறந்த நாளை கூப்பிடுற அந்த தம்பியால இயேசுவை அறிமுகப்படுத்த அவன் கூப்பிட முடியாதா? கூப்பிட முடியாதா? யோசித்து பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? சபையா இணைந்து ஜெபம் பண்றோம். சபையா இணைந்து ஜெபம் பண்ணும்போது நீங்க யோசிங்க, இந்த வாலிபர்களை, இவங்க பலவான் கையில் அம்புன்னு நம்ம யோசிக்கிறோம், சுவிசேஷத்துக்காக நம்ம எப்படி பயன்படும்? வருஷத்துக்கு ஒரு முறை யோசிங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை நம்ம சபையில, நம்ம கிராமத்துல, நம்ம பிரேசல்ல ஒரு 5 பேர் இருக்கான். இந்த 5 பேரை ஒரு வருஷம் நம்ம உருவாக்குறோம். இந்த ஒரு வருஷம் உருவாக்கும் போது நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, மறுபடியும் மறுபடியும். உன் பிறந்த நாள் வருதா, உடனே ஒரு கேக் நான் வாங்கிட்டு வரேன். உங்க பக்கத்துல இருக்க ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களை நீ கூப்பிட்டு அந்த கேக் வெட்டுறது மூலமா நம்ம சுவிசேஷத்தை சொல்லலாம். தட் வில் பி ஒண்டர்ஃபுல் மெத்தட். இல்ல ஒரு நாள் ஒரு நற்செய்தி முகாம் நீ பிளான் பண்ணு. அண்ணா என்கிட்ட ஒரு 20 பசங்க இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் கூப்பிட்டு வரேன். உனக்கு தெரிஞ்ச பசங்க எத்தனை பேர்? 5 பேரா? எனக்கு தெரிஞ்ச பசங்க 5 பேரு. ஒரு 5 பேரு ஆத்துமா பாரம் உள்ள தானியேல்களா, பவுலா நம்ம சபையில இருந்துட்டானா, அந்த 5 பேர் ஒன்னா சேர்ந்து மனசு வச்சானா, நீங்க யோசித்து பாருங்க. 5 பேர் 5 பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தா போதும், 25 பிள்ளைங்க, ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க அடுத்த வருஷம் நம்ம சபையில உட்கார்ந்துட்டு இருப்போம். நான் கல்லூரி ஊழியத்தில் இருந்தேன். இந்திய நற்செய்தி மாணவர் மன்ற ஊழியத்தில் நான் இருந்தேன். இந்த ஊழியத்தில் நான் கண்டுபிடிச்சு என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரனா நான் போய் கூப்பிட்டு 5 பேர் வருவோம். உதவி செய்யறோம்னா கூப்பிட்டா 4 பேர் வருவான். ஆனா ஒண்ணு தெரியுமா? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போய் கூப்பிட்டானா அந்த இடத்துல இருந்து நான் கண்ணெதிர பார்த்திருக்கேன். 50 பேர் வந்திருக்கிறான், 60 பேர் வந்திருக்கிறான், 70 பேர் வந்திருக்கிறான். ஒரு சபை ஊழியரா நீங்க போய் கூப்பிடுறீங்கன்னா 5 பேர் வருவாங்க. ஆனா உன் சபையில இருக்கிற வாலிப பிள்ளை மட்டும் ஒரு தானியலா எழும்ப ஆரம்பிச்சிட்டானா, ஒரு திமேத்தியுவா எழுத ஆரம்பிச்சிட்டானா, ஒரு பவுலா எழும்ப ஆரம்பிச்சிட்டானா, பிரியமானவர்களே, ஐ டெல் யூ ட்ரூத், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த 5 பேரு உண்மையுள்ள திமேத்தியுக்களாய், நல்ல பாரம் உள்ள தானியலுக்களாய் எழும்ப ஆரம்பிச்சிட்டானா, உங்களுடைய சபைகள் நிரம்பப்படும். உன் சபைகள் வருஷம் வருஷம் 15 பேர், வருஷம் வருஷம் 20 பேர், வருஷம் வருஷம் 25 பேர், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உன் சபை நிரம்பப்படும். உங்க ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்க ஊழியங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், ஒரு ஊழியக்காரன் கார்ல போயிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எப்படி நல்லா இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்க சபையில இருக்கிற தம்பிங்க ஒரு 5 பேர் ஒண்ணா சேர்ந்தாங்க, தம்பி எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம யாரையும் சார்ந்து வேணாங்க, இது நம்ம சபையோட பெரிய ஆசீர்வாதமா மாறும். இந்த வெப்பனை நம்ம ஒழுங்கா பயன்படுத்தல, இந்த பாரத்தை நம்ம ஒழுங்கா பயன்படுத்தல அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிங்க. பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு வாலிபன் சுடுகாட்டுல இருந்தான் கொஞ்ச நாள். ஒரு வாலிபன் அந்த வழியில யாருமே போக முடியாத ஒரு இடத்துல இருந்தான். ஆனா அவன் அதுக்கப்புறம் எங்க இருக்கான் தெரியுமா? இயேசுவின் பாதத்தில் இருந்தான். பைபிள் சொல்லுது, அந்த ஊர் மக்களே ஓடி வந்துட்டான். ஊர் மக்களே ஓடி வந்து இந்த வாலிபன் இயேசுவின் பாதத்துல அமர்ந்திருந்து பார்த்தான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு. இந்த வாலிபன் சுடுகாட்டுல இருந்திருக்கான், எத்தனையோ பேர் அடிச்சிருக்கான், ஆனா இன்னைக்கு இயேசுவின் பாதத்துல அமர்ந்திருக்கிறான். இன்னைக்கு நாற்றம் எடுக்கப்பட்ட சுடுகாட்டில் அமர்ந்திருந்த வாலிபன் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தின் பாரம் அதுவா இருக்கட்டும். நம்ம இருதயத்தின் பாரம் அதுவா இருக்கட்டும். மத்தவன் நம்பலாம் போய் சுவிசேஷத்தை சொன்னாதான் உண்டு. இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க அவன் கிராமத்தில் நடந்தாலே போதும், அது சுவிசேஷம்.
அண்ணே ட்ரக்ஸ்ல இருந்தேன், கூலிப்புல இருந்தேன், தப்பான பழக்கத்துல இருந்தேன், தப்பான காரியத்துல இருந்தேன். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் நடக்கும் போதும் போகும்போதும் அந்த ஊரே என்ன தெரியுமா சொல்லும்? இயேசு ஜீவிக்கிற தேவன், இயேசு ஜீவன் உள்ள தேவன் என்பதை மறந்துடக்கூடாது. சபை சொல்லும், கிராமம் சொல்லும். இந்த வாலிபர்களை நம்ம சுவிசேஷத்துக்காய் பயன்படுத்தணுங்க. இந்த வாலிப பிள்ளைங்களை சுவிசேஷத்தை கொண்டு போற ஒரு ஒரு அம்புகள், இந்த எவ்வளவு பலவான், எவ்வளவு தூரம் வேகமா விடுறானோ அவ்வளவு தூரம் அந்த அம்புகள் போகும். நீங்க பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் எப்படி உருவாச்சு தெரியுமா? சாதாரணமா இருக்கிற வாலிபர்கள் அவங்க ஜோம் பண்ணி ஆரம்பித்த அந்த ஸ்தாபனம் தான் நீங்க பெரிய ஸ்தாபனமா இருக்கு. பிரியமானவர்கள், இந்த டூலை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்ன்றதா ரொம்ப முக்கியம். யோசிங்க, நம்ம எப்படி இதை எப்படி செய்ய போறோம்? இன்னைக்கு இந்த இந்த குழுவினுடைய தேவை என்ன என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல என்னது? ஒருவேளை நான் கண்ணுல பாக்குறேன், இந்த இந்த கூட்டத்தினுடைய தேவை என்னது? நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நான் ஒரு தெருவில் நடந்து போயிட்டே இருக்கிறேன், என் கண் முன்னாடி ஒரு 10 பேரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வாட் இஸ் தேர் நீட்? அவங்க எது அவனுக்கு தேவை? அவன் எதுல உதவி உதவி தேவையுள்ள நிலைமையில இருக்கிறான். அன்னைக்கு ஒரு தம்பி விழுந்து கிடந்தான். அவனை கிட்ட போய் செய்யும்போது அவன் சொன்னான், ஆனா என்னால விட்டுட்டு வெளியே வர முடியல. அவனோட தேவை என்ன? ஆனா நான் எப்படியாவது வெளியே வரணும்னு நினைக்கிறேன், அதை விட்டுட்டு வெளியே வர முடியல. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஆர் யூ சென்சிட்டிவ் டு தட்? அதுக்கு நேராக நம்ம காதுகள் கேக்குதா? நம்ம பார்க்கிற தம்பி மத்தியில நம்ம நடக்கிற அந்த தம்பிகள் பார்க்கும்போது இவர்களுக்கு என்ன தேவை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு கொலை கேஸுடைய மர்டர்ஸ் கேஸுடைய படிச்சிட்டு இருந்தேன். ஒரு ஒரு ஹிஸ்டரி காரியத்தை நான் அதிர்ந்து போனேன். அந்த தம்பி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கொலைகாரனா, ஒரு பெரிய ஏ1 அக்யூஸ்டா அவன் இருக்கிறான். ஆனா அவனுக்கு சூழ்நிலையை நான் பார்க்கும்போது எப்படி பார்த்தேன்னா, ஒரு குடும்பத்துல நல்லா வளர்க்கப்பட்டிருக்கிறான். அந்த குடும்பத்துல ரொம்ப நல்லா வளர்க்கப்பட்டிருக்கான். ஒரு நாள் அவன் குடும்பத்துல ஏற்பட்ட பிளவுனால அவனோட அம்மா இறந்துட்டாங்க, கொளுத்திட்டு இறந்துட்டாங்க. அம்மா இறந்த உடனே அந்த தம்பி நிலைமை என்ன ஆச்சுன்னா, அம்மா இறந்துட்டாங்க. உடனே அவன் அவன் கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகுறான். அப்பா என்ன பண்றாருன்னா, ஒரு தப்பான உறவோடு போறாரு. தப்பான உறவை நம்பி போறாரு. இப்ப அம்மா கிடையாது, அப்பாவும் அவன் கேட்கறதுக்கு யாருமே இல்ல. ஒரு வாரம் வீட்டுல சுத்துறான், ஒரு வாரம் காட்டலாம். அவன் சொந்தக்காரங்க யாருமே அவன் நேசிக்கல, அவன் எதுவுமே பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போறான், வெளியே போறான், வெளியே போறான். அவன் எதுக்காக ஒன்னே ஒண்ணு ஏதுன்னா தெரியுமா? யாராவது எனக்கு ஒருவேளை சாப்பாடு போடுவாங்களா? யாராவது இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்வாங்களா? யாராவது உறவினர்கள் எனக்கு எப்படியாவது உதவி செய்வாங்களா? அவனை கடைசியா பார்க்கும்போது அவன் ஒரு பெரிய கொலை கேஸ்ல அரெஸ்ட் ஆகி உள்ள போயிருக்கான். அவன் நேசிக்க யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த தலைமுறை திசை மாறுகிறது. இந்த தலைமுறை திசை மாறுது. உண்மையான பாசத்தை காட்டுவதற்கு ஆட்கள் கிடையாது. உண்மையாய் அவனை நேசிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து, நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க, அவர் ஒருவரையும் குறை கண்டுபிடிக்கல, யாரையும் யோசிக்கல, அவர்களை உண்மையாக நேசித்தார். அப்ப முதல் காரியம், இந்த இளைய சமுதாயத்தின் தேவை என்ன என்பதை கண்டுபிடிச்சதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களுக்கு அன்பு இல்லாம இருக்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு கைடன்ஸ் இல்லாம இருக்கிறாங்க, இந்த பிள்ளைங்க இது பாவம் சரின்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு நான் எந்த வழியில் நான் உதவி செய்வேன்றது நீங்க யோசிங்க. இது தாசன் ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டாரு. நம்முடைய வீடும் சபையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வாலிபர்களை வரவேற்கிறதா? நம்ம வீட்டுல ஏதோ ஒரு ரட்சிக்கப்படாத பையன், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பையனை நம்ம கம்ஃபர்டபுளா அவனை கூப்பிட்டு உட்கார வைக்க முடியுதா? இன்னைக்கு நம்ம சபை வரவேற்கிறதா? நம்ம சபையில ஒரு ரசிக்கப்படாத பையன் உட்கார்றான், அவன் குடிச்சிட்டு இருக்கான், அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை பார்க்கும்போது நம்முடைய நம்முடைய அபிப்பிராயங்கள் என்ன, நம்முடைய மைண்ட் செட்டப் என்ன, நம்முடைய காரியங்கள் என்ன? ஒண்ணும் மறந்துடக்கூடாது, ஒரு நாள் நாமும் அப்படிதான் இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையும் உலகத்திற்கும் பாவத்துக்கும் அடிமைகளா இருந்தோம். இன்னைக்கு திறந்திருக்குதா? ஒரு தம்பி சந்தோஷமா, அண்ணே எனக்கு மனசுல ஒரு ஒரு வேதனை வந்தா அந்த அண்ணன் வீட்டுல போய் நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுவேன், இல்ல அந்த அண்ணனுக்கு நான் கொஞ்சம் ஃபோன் பண்ணுவேன், இல்ல எங்களோட சர்ச் பாஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், இல்ல எங்களோட சபை காரியங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். பண்ண முடியுதா? ஒரு தம்பி அவன் இருதயத்துல ஏதோ ஒரு வேதனைனா இன்னைக்கு அவன் ஃபோன் பண்ணி நம்ம கூட பேச முடியுதா? நாம் திறந்திருக்கிறோமா? நம்ம வீடு திறந்திருக்குதா? தேவன் வீட்டை கொடுத்தாரு, மனைவி கொடுத்தாரு, பிள்ளைங்களை கொடுத்தாரு, எல்லாவற்றையும் கொடுத்த தேவன். அந்த தேவனுக்காய் நம்முடைய வீடும், நம்முடைய குடும்பமும், நம்முடைய பிள்ளைகளும், நமக்கு இருக்கிற பொருட்களும் தேவனுக்காய் பயன்படுகிறதா? பிரியமானவர்களே,
யோசிங்க. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைய அவங்க நிறைய தப்பு பண்றாங்க. ஐ அக்ரி தட். ஆனா ஆமா. நியாயம் தீர்க்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இல்ல. எத்தனை பேர்? நியாயம் தீர்க்காமல் அவங்களை ஏற்றுவங்க எத்தனை பேர்? அவங்கள ஜட்ஜ் பண்ணாத எத்தனை பேர் அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம்? யோசிங்க. we have a lot of things to say. ஒரு நாள் ஒரு தம்பி புதுசா அப்பதான் வந்து அந்த சர்ச்ல பாட்டு பாடினான். முதல் டைம்ல தான் பாக்குறேன். உடனே ஒரு ஒரு ஊழியக்காரர் இப்படி தம்பிங்க கீழே உட்காந்துட்டு இருக்க இன்னொரு அண்ணன் சொன்னாரு, இங்க வா, ஏன்னா நீ இப்படிலாம் பாடுற, இந்த மாதிரி எல்லாம் பாடக்கூடாது பாத்துக்க. முதல் முறையா ஒரு ரசிக்கப்படாத பையன் சபையில வந்து உட்கார்ந்து, ஆனா எனக்கு ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைன்னு பாடுறான். நோ, நீ இப்படி பாடக்கூடாது. நம்ம எடுத்த உடனே வளர்ந்துடலைங்க. எத்தனையோ வருஷங்கள் தாண்டி இன்னும் நம்ம விழுகிறவர்களா இருக்கிறோம். இன்னும் நம்ம காரியங்கள் செய்கிறவர்களா இருக்கிறோம்ல. நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த ஆண்டவர் நீங்க யோசித்து பாருங்க. இந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆண்டவர் ஒரு சின்ன கூட்டத்து கூட தங்கி இருந்தாரு. ஒரு சின்ன கூட்டத்து கூட தங்கிட்டே இருந்தார். இந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்ம யோசிக்கிறோம், ஐயோ அந்த பொண்ணு கூட நம்ம எப்படி போய் ஸ்டே பண்றது, ஐயோ அந்த பிள்ளைங்களை எப்படி கூப்பிடுறது, அவனை ஒரு நாள் எப்படி கூப்பிட்டு நம்ம வீட்டுல தங்க வைக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து நீ யோசித்து பாருங்க, இஸ் பர்ஃபெக்ட் மாடல் தட். ஒரே ஒரு தம்பியை கூப்பிட்டு நம்ம வீட்டுல உட்கார வச்சு ஒரு எக் பப்ஸ் வாங்கி கொடுக்க முடியுதா? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு தம்பியை கூப்பிட்டு உட்கார வைக்க முடியுதா? ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? 12 பேரை தெரிஞ்செடுத்தாரு. அவங்க கூடவே சாப்பிட்டாரு. அவங்க கூடவே தங்கினாரு. நீங்க யோசிங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மீன் பிடிச்சிட்டு இருந்த இந்த பேதுருவின் வீட்லயும், அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்த இந்த சமுதாயத்தின் வீட்லயும் இயேசு கிறிஸ்து போய் தங்கினார். அவர்களோடு கூட இருந்தார். அவர்களோடு கூட வாழ்ந்தார். அது மாத்திரம் கிடையாது, ஒரு நல்ல தலைவனா அவங்கள மாத்தினார். இன்னைக்கு லீடர்ஷிப்ன்றது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, அவர் இந்த வானத்தையும் பூமியும் தனக்கு கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்படின்னா என்னது? he became a slave for this world. இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்காக தான் அடிமையாக மாறினார். அருமையான பிரியமானவர்களே, நம்முடைய தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், இந்த பூமியை மீட்டெடுப்பதற்காக தன்னை அடிமையாக மாற்றினார்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன பையன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு நமக்கு கோவம் வருது, எல்லாம் வருது, ஃபைன். பட் இது தன்னை தானே தாழ்த்தினார். இப்ப என்ன பண்ணாரு? அவங்க நம்ம கூடயே உட்கார வச்சாரு, சாப்பிட வச்சாரு. அநேக குறைகள் பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் பாக்குறோம். ஒருத்தன் சொல்றான், நான் உங்களை மறுதளிப்பேன்னு சொல்றான். ஒருத்தனை பாக்குறோம், ஆண்டவரே வானத்தை அக்கினி இறக்கி உங்களை சாவடிங்கன்னு சொல்றோம். விசுவாசம் கிடையாது. ஆண்டவரை நம்பாம இருக்கிறாங்க. ஆண்டவரை விட்டு தூரமா போறாங்க. இயேசு வேணாம், இனிமேல் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு பழைய வலை எடுத்துட்டு ஆற்றுக்கு அந்த நேர கடலுக்கு நேரா போகிற அதே பிள்ளைகளை தான் தேவன் அப்போஸ்தலர்களாய் மாற்றினார். அப்போஸ்தலர்களாய் மாற்றினார். உண்மை. இன்னைக்கு இயேசுவை போல அந்த பிள்ளைகளோட கூட நேரத்தை செலவு பண்ண நம்ம ஆயத்தமா? இன்னைக்கு இயேசுவை போல என் கிராமத்துல இருக்கிற அவன் விளையாடிட்டு இருக்கான், அவன் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கான், அவன் கூட போய் அமர்வதற்கு நம்ம ஆயத்தமா? ஈகோ உடையணும். எனக்குள்ள இருக்கிற ஈகோவை தாண்டி, சபை பாகுபாடை தாண்டி, டினாமினேஷனை தாண்டி, என்னுடைய சபை இது உன் சபைன்னு தாண்டி நம்முடைய இலக்கு ஒன்னே ஒண்ணு தெரியுமா? எப்ப நீ எந்த சபைக்குனா போ, நீ எவ்வளவு காரியம்னா செய், ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவை இந்த வாலிபன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒண்ணு மாத்திரம்தான் நம்முடைய இலக்கா இருக்கணும். அப்போ நீங்க பைபிள் பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. அவன் சொல்றாரு, ஒருவருடைய ஊழியம் நடுகிற ஊழியம், ஒருவர் ஊழியம் நீர் பாய்ச்சுகிற ஊழியம். ஒருவன் நட்டான், அப்போ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தது தேவன். அப்ப நீங்க என்ன தேவைன்னா, நடுவதற்கு ஆட்கள் தேவை. இயேசுவை போல அவங்க கூடவே இருந்து போய் அந்த ஆத்துமாக்களுக்காய் தன்னை தாழ்த்தி, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்றது முக்கியம் கிடையாது, நான் எவ்வளவு பெரிய பொசிஷன் இருக்குன்றது முக்கியம் கிடையாது, எப்படிப்பட்டவன் முக்கியம் கிடையாது, ஆனா ஒரு ஆத்துமாக்களுக்காய் நான் எவ்வளவு தூரம் போறேன்றது முக்கியம். நான் எவ்வளவு தூரம் கடந்து போறேன்றது முக்கியம். நான் அதுக்காக செலவு பண்ற காரியம் முக்கியம். கோயம்புத்தூர்ல ஒரு அங்கிளை நான் பார்த்தேன். அந்த அங்கிள் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவர் சொல்றாரு, தம்பி 4 வாலிப பிள்ளைங்களே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க 32 கிலோமீட்டர் நான் போறேன்றாரு.
4 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க 65 வயசுல 32 கிலோமீட்டர் போவதற்கு நான் ரெடின்றார். அருமையான ஊழியர்களே, வாலிப பிள்ளைங்களே, நீங்க ஆத்துமாக்களுக்காக நம்ம நடப்பதற்கு ஆயத்தமா? நமக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்குதா? அந்த தம்பி சபைக்கு வரலையே ஒரு வாரமா. அந்த தம்பி கடவுளுக்குள்ள இல்லாத மாதிரி ஃபீலிங்கா இருக்குது. அவன் ஒழுங்கா வேதத்தை வாசிக்கலையே. அவன் கூட போய் உட்கார்ந்து அவன் மேல தோள்க மேல கை போட்டு அவனை நேசிச்சு அவன் கூட உட்கார்ந்து, தம்பி நீ வேதத்தை படின்னு சொல்லுவதற்கு இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா பிரியமானவர்களே? இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அந்த ஆண்டவரே தன்னை தாழ்த்தும் போது நம்மளா என்னையா வெறுமாத்துறோம்? நம்ம என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க குடும்பமாக ஒரிசா பகுதிக்கு போயிட்டு இருந்தோம். குடும்பமாக ஒரிசா பகுதிக்கு போகும்போது அங்க நான் பார்த்த ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? ஒரு தம்பி கார்த்திக்னு ஒரு தம்பியை நான் பார்த்தேன். அந்த கார்த்திக் எப்படி ஆண்டவரை ஏத்துட்டு இருக்கான்றத நான் பார்க்கும்போது இன்னும் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கார்த்திக்குடைய அப்பாவை அங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற ஆட்கள் ஒரு நாள் கொலை பண்ணிட்டாங்க. என் கண் முன்னாடியே இந்த கார்த்திக்குடைய தகப்பனை கொலை பண்ணுவதை இந்த கார்த்திக் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தான். இந்த கார்த்திக்குடைய மனசுல என்ன தோணுச்சுன்னா, நான் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்சு நான் மறுபடியும் போய் என் அப்பாவை கொன்னவங்களை நான் எப்படியாவது சாகடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் சென்னைக்கு வரான். சென்னைக்கு வந்து இந்த கார்த்திக் என்ன பண்றான், அங்க இருக்கிற ஏர்போர்ட் மத்தியில இருக்கிற ஏர்போர்ட்ல இருக்கிற வேலைகளை செஞ்சிட்டு இருக்கான். அப்போ என்ன ஆச்சு சென்னையில, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு ஊழியர் என்ன பண்ணுவாராம், தினந்தோறும் போய் இந்த ஏர்போர்ட் சுத்தி இருக்கிற இந்த வட இந்திய பகுதியில் இருக்கிற வாழ்ற இந்த இந்த வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அங்க வந்து டிராக்ஸ் கொடுப்பாரா, அவங்க மத்தியில பிரசங்கம் பண்ணுவாராம். அவருக்கு முழுசா ஹிந்தி கூட தெரியாது. அவர் கூட இருக்கிற ஒரு பையனை கூட்டிட்டு போயிட்டு பேசுவாராம். இது ரெகுலரா பண்ணிட்டே இருப்பாரா அவர். ஒண்ணு தெரியுமா? ஒரு நாள் வந்துச்சு, இந்த கார்த்திக் போய் அந்த பாஸ்டர் கிட்ட கேட்டான், என் அப்பாவை சாகடிச்சவனே நான் எப்படி நேசிக்கிறதுன்னு அவன் போய் கேட்டான். உடனே அவன் கூட உட்கார வச்சு அந்த கார்த்திக் தோள் மேல கை போட்டு அவன் கூடவே இருந்து அவனுக்கு அடுத்த ஒரு 6 மாசத்துல இயேசுவே கிறிஸ்து என்பதை காண்பித்து கொடுத்தார். இதால என்ன நினைச்சு தெரியுமா பிரியமானவர்களே? நான் ஒரு ஊழியத்துக்காக ஒரு மிஷன் ஃபீல்டுக்காக போயிருந்தேன். அந்த டியூஷன் சென்டர் ஒரு ஒரு போண்டோ திடாய்னு ஒரு ஒரு ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில ஊழியம் செய்யறாங்க அங்க ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்தினுடைய முக்கியமான லீடர் யாருன்னா இந்த கார்த்திக். இந்த கார்த்தியோடு நான் 3 நாள் இருந்தேன். இந்த கார்த்தி எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் மக்கள் கூப்பிடுறாங்க, தம்பி வா, தம்பி உட்காரு, தம்பி பேசு. அங்க இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் கார்த்திகை தெரியுது. நான் சொன்ன, கார்த்தி அந்த பாஸ்டர் நீ பாத்தியான்னு கேட்டேன். ஆனா நான் கடைசி வரல தேடினேன், அவரை கண்டுபிடிக்கவே முடியல. சி, அவர் விதைத்த விதை சென்னையில இன்னைக்கு ஒரிசால, இன்னைக்கு மல்தன்கிரின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய கனி கொடுக்கிறது. அநேக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை வழிநடத்த ஒரு முக்கிய புள்ளியா இருக்கிறது இந்த கார்த்திக் தான். பிரியமானவர்களே, நம் விதைப்போம், ஆண்டவருக்காக செய்வோம். நீங்க பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. பவுல் சென்ற இடம் எல்லாம், பவுல் சென்ற இடம் எல்லாம் அங்க ஒரு வாலிபனை பார்ப்பான், அவங்களை உருவாக்குவான். இன்னைக்கு நிறைய சபைகள்ல பாக்குறேன், அடுத்ததாய் சபையை நடத்துவதற்கு ஆட்கள் இல்ல. சபைகள் புதுசா ஆரம்பிப்பதற்கு ஆட்கள் இல்ல. இன்னைக்கு ஊழியக்காரர் எப்படி வந்து ஆரம்பிச்சாரு 10 வருஷம் முன்னாடி, அடுத்த 10 வருஷமா அந்த சபை அப்படியேதான் இருக்கு. அடுத்தது எடுத்து நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. எப்படி ஆட்கள் வரும்? யார் ஆட்களை உருவாக்குவான்? வெளியிருந்து யாரும் உருவாக மாட்டாங்க. நம்ம சபையில நீ 10th படிக்கிறான், நாளைக்கு காலேஜ் போவான், நாளைக்கு வேலைக்கு போவான். அடுத்த 5 வருஷத்துல இந்த சபையுடைய முக்கியமான லீடர் யாருன்னா இவன் தான். பவுல் அதை புரிஞ்சுக்கிட்டு திமேத்தேயு, தீத்து இப்படிப்பட்ட வாலிபர்களை முக்கியப்படுத்தி போய் ஊழியம் பார்த்தாரு. அவர் சபையை ஸ்தாபிப்பாரு, அங்க ஒரு வாலிபனை உட்கார வைப்பாரு. சபையை ஸ்தாபிப்பாரு, அங்க ஒரு வாலிபனை உட்கார வைப்பாரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு சபைகள்ல தலைவர்கள் தேவை. ஊழியத்தை தாங்குகிற தலைவர்கள் தேவை. சபையில இன்னைக்கு 60 வயசு ஆயும் சபை நடத்துகிற அலுவல் வேதனையான காரியம் தான் இருக்கு. 55 வருஷம் ஆயும் அந்த மனுஷனே தான் 25 வருஷமா சபை நடத்துற ஒரு வேதனை உள்ள காரியங்கள் தேவை. இன்னைக்கு யோசிப்போம், அடுத்த 15 வருஷத்துல இங்க யார் தலைவரா இருக்க போறதுன்னு இவன் தான். இன்னைக்கு அவனுக்கு இருக்க மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு அவன் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அவன் அடுத்த தலைமுறை நம்ம சபைக்குள்ள எழும்புகிற ஒரு பெரிய தலைவன். அவனுக்கா பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம், அவனுக்கு பிரயாசப்படுவோம்.
எப்படியாவது எப்படியாவது அவனை ஆயத்தம் பண்ணுவோம். நான் கடைசியா இந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் உங்ககிட்ட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பவுல் ஒரு நாள் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். பவுலுக்கு தரிசனம் என்ன கிடைக்குதுன்னா, பவுல் அந்த தரிசனத்தை சொல்றான். மக்கதோனியால இருந்து ஒருவன் வரான். ஒருவன் வந்து சொல்றான், மக்கதோனியாவில இருந்து வந்த ஒருத்தன் எங்களுக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறான். பவுல் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி திட்டம் போடுறாரு. ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால அங்க போக வேண்டாம்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட் தூங்கும்போது தேவன் ஒரு ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. என்ன தரிசனத்தைனா, ஒரு 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 ஒருத்தன் வந்து, ஒரு வாலிபன் வந்து, ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்னா, எனக்கு உதவி உதவி நீங்க செய்ய முடியுமா, உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டான். எங்களுக்கு எப்படியாவது நீங்க உதவி செய்யுங்க, தன்னை வேண்டிட்டான். அந்த நைட்ல பவுலோடு கூட ஒருத்தன் பேசுறான், எனக்கு எப்படியாவது உதவி செய்வீங்களா நீங்க, எங்களுக்கு எப்படியாவது நீங்க உதவி செய்வீங்களான்னு அவன் கேட்கிறான். அருமையான சபை தலைவர்களே, அருமையான வாலிப பிள்ளைங்களே, ஒருவேளை முக்கியமான அடுத்த தலைமுறை ஊழியத்துல இருக்கிற தலைவர்களா நீங்க இருக்கலாம். ஊழியத்தை செய்கிற வாலிபர்களா நீங்க இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு, நம்ம முக்கூடு சந்துல நின்னுட்டு, நம் கண் முன்னே போதைக்கும், கூலிக்கும், மொபைலுக்கும், தப்பான உறவுகளுக்கும் அடிமையா படுத்த ஒரு தலைமுறை நம்ம கண்ணு முன்னாடி நின்று என்ன கேக்குது தெரியுமா? இது நம்முடைய தலைமுறை அல்லவா? இது ஏன் தேசமாச்சே, ஏன் வாலிபர்கள் ஆச்சே, நம்முடைய வாலிபர்கள் ஆச்சே. இதை எப்படி நம்ம சந்திக்க போறோம்? இதை எப்படி நம்ம சந்திக்க போறோம்ன்றது நம்ம யோசிச்சு பார்க்கலாம். தேவை உள்ள ஒரு தலைமுறை நம் கண் முன்னாடி இருக்குது. உதவி தேவையோடு நிலைமையில நிக்குது. உதவி யாருன்னா செய்வாங்களா, என்னை எப்படியாவது தூக்கிட்டு போயிட்டு இயேசு கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்களா அப்படின்னு ஏங்குகிற ஒரு தலைமுறை இருக்குது. இவர்களுக்கு நம்ம என்ன உதவி செய்ய போறோம்? நம்ம என்ன உதவி நம்ம செய்ய போறோம்? நம்ம என்ன செய்ய போறோம் இவங்களுக்காக? சபையே, இது யோசிக்க வேண்டிய ஒரு நேரம். நாம் கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நேரம். பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம். நம் கண் முன்னே ஒரு தலைமுறை அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல வாலிப பிள்ளைங்கனால அவங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே கிடையாது. இன்னைக்கு நான் பாக்குறேன், ஒரு வாலிப பிள்ளைங்கள ஒரு கூடுகைக்கு கொண்டு போறது ரொம்ப கடினமான காரியம். மொபைல்ல அடிக்ஷன், தப்பான பெண்களோட உறவு, இன்ஸ்டாகிராம்ல அடிக்ஷன், ஃபேஸ்புக்ல அடிக்ஷன், ஃப்ரீ ஃபயர்ல அடிக்ஷன், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுத்துற காரியங்கள், இப்படி அவன் தலைய சுத்தி அநேக வளையங்கள் 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 பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட வேலை என்ன தெரியுமா? அந்த கார்த்திகை தேடி சென்ற அந்த ஊழியர், அவர் எங்க இருக்காரு என்னன்றது நீ தெரியல. ஆனா அவர் விதைத்த விதை பலன் கொடுக்கிறது. இன்னைக்கு பாரத்தோடு கேட்கிற அருமையான எல்லாருக்கும் நான் கேட்கிற ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு ஒரு 4 பேர் வேணுங்க. அந்த 4 பேர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தெரியுமா? ஒரு மனதோடு உள்ள 4 பேரா இருக்கணும். அந்த ஒரு ஆத்துமாக்களுக்காக நம்ம கண் முன்னாடியே திமிர்வாதக்காரனாய் படுத்துட்டு இருக்க அவனுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி போற ஒரு 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 4 பேர் தேவை. ஒற்றுமை உள்ள ஒரு 4 பேர் தேவை. ஆத்தும பாரம் உள்ள ஒரு 4 பேர் தேவை. இவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு 4 பேர் தேவை. தான் பேரு முக்கியம் இல்ல, என் பேர் வெளியே வரணும்னு முக்கியம் இல்ல, என் சபை வெளியே வரணும் முக்கியம் இல்ல, என் ஆர்கனைசேஷன் வெளியே வரணும் முக்கியம் இல்ல. ஒரே ஒரு முக்கியம், நான் எப்படியாவது என்னை இயேசு கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு 4 பேர் தேவை. இந்த நற்செய்தி நண்பர்களா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸா நீங்க இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்க பகுதியில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, இந்த 3 நாள் கூடுகையில நாங்க ஒரே ஒரு காரியத்தை உங்க முன்னாடி சொல்றோம். நம் கண் முன்னாடி அழுகிற நம் தேசம், நம் வாலிபர்கள் குடும்பமாய் நான் பார்த்துட்டு என்ன பண்ண போறேன்? என் குடும்பம் இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமா இருக்குமா? இன்னைக்கு என் சபையில இருக்கிற வாலிபர்களே, நான் எப்படி மறுபடியும் கட்ட போறேன்? என் கண் முன்னாடியே என் சபை வாலிப உடைஞ்சிட்டே இருக்கிறானே, அவனுக்கு ஒரு ஐக்கியம் இல்லையே, அவனுக்கு ஒரு பிரேயர் இல்லையே, அவனுக்கு ஒரு ஜபம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நான் ஒரு ஆராதனை பண்ணிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா எப்படி? என் கண் முன்னே என் சபை பிள்ளைங்க ஆண்டவருக்குள்ள என்னால் நடத்த முடியல. என் சபை பிள்ளைங்க அவங்கள ஆண்டவருக்குள்ள உறுதியா நிற்க வைக்க முடியல. நான் என்ன பண்ண போறேன்? என் சபைக்காய், என் சமுதாயத்துக்காக நான் என்ன பண்ண போறேன்?
நம்ம தெருவுல இருக்கிற தம்பிமார்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு வேற ஊர்ல இருந்து வரணும்னு அவசியம் இல்லைங்க. தேவன் எதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டாரு? அந்த கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க. அந்த கம்பெனில ஆண்டவர் எதுக்கு ஒண்ணு தெரிஞ்சுட்டு இருக்காரு? உன் கண் முன்னாடி ஒரு திமிர்வாதக்காரனா ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருப்பான். உன் கண் முன்னே உதவி தேவைட்டு ஒரு பொண்ணு ஒரு பையனே இருப்பான். நம்ம வேலை என்ன தெரியுமா? போகணும், எப்படியாவது இந்த இயேசு கிட்ட சுமந்துகிட்டு போய் விட்டுடணும், அவ்வளவுதான். நம்ம வேலை என்ன தெரியுமா? அவன் எத்தனை வருஷமா அந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியல. அவன் எவ்வளவு நாளா அந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவனை எப்படியாவது இயேசு கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டுனா போதும், ஆண்டவர் அவனுக்கு விடுதலை பெறுவார். அவன் எங்கெல்லாம் நடந்து போறானோ, எங்கெல்லாம் வரானோ, அங்கெல்லாம் ஒரு பெரிய சாட்சி உண்டாகும். அவனை பார்க்கிறவங்களா ஒண்ணு சொல்லுவான், இந்த இயேசு ஜீவிக்கிறார், இந்த இயேசு உண்மையான தெய்வம். ஏன்னா இப்படி காட்டுலயும் மாட்டுலயும் இப்படி கிடந்த இந்த வாலிபன் இன்னைக்கு இயேசு ஏத்துக்கிட்டு இருக்கான். இதான் என் சுவிசேஷம். இதான் சுவிசேஷம். இன்னைக்கு நம்ம கிராமத்துல, நம்ம சபையில, நம்ம சுத்தி இருக்கிற பட்டணத்துல இன்னைக்கு போதைக்கும் தப்பான காரியங்களுக்கும் அடிமையா இருக்கிற ஒரு வாலிபன் இயேசு கிட்ட நிக்க மாட்டானா? இயேசுவின் பாத்துல அமர மாட்டானா? சபையே விழுத்துரு, வாலிபனே விழுத்துரு. இது உனக்கு பெரிய ஒரு அழைப்பா தெரியலையா? எனக்கு உதவி வேணும்னு ஒருத்தன் பக்கத்து வீட்டுல ரொம்ப நாளா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறான், ரொம்ப நாளா சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான், ரொம்ப நாளா அந்த வாலிப பையன் தப்பான உறவுலயே தான் இருக்கிறான், ரொம்ப நாளா அவனுக்கு அதை விட்டுட்டு வெளியே வர முடியாத நிலைமையில இருக்கான். நீ பக்கத்து வீட்லயே தான் இருக்கிற, ரொம்ப நாளா அதை பார்த்துக்கிட்டே இருக்க. உன் கண் முன்னாடி அவன் குடிக்கிறான், உன் கண் முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், உன் கண் முன்னாடி எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். உன் கண் முன்னாடியே நம்ம என்ன பண்ண போறோம்? அவர்களுக்காக நீ என்னைக்காவது ஜோக் பண்ணிருக்கியா? அவர்களுக்காக என்னைக்காவது பாரத்தோடு கண்ணீர் வடிச்சிருக்கியா? அவர்களுக்காக என்னைக்காவது பாரத்தோடு ஜெபம் பண்ணிருக்கியா? நம்ம யோசிப்போம். ஒருவேளை நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியல, இருக்கிற இடங்கள்ல நீங்க ஒரே ஒரு 2 நிமிஷம் முழங்கால் படிட்டீங்கன்னா மிக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இருக்கிற இடங்களில அமைதியாய் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த நாள்ல நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நம்ம சொல்லலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் கண் முன்னாடி அழுகிற என் தேசம், ஆண்டவரே என் கண் முன்னாடி அழுகிற என் வாலிபர்கள், ஆண்டவரே 8வது படிக்கிற பையன் ஆண்டவரே ட்ரக்ஸ்ல இருக்கிறான், 9வது படிக்கிற பிள்ளை ஆண்டவரே போதைப் பொருள் இருக்கிறான், 10வது படிக்கிற பிள்ளை ஆண்டவரே மொபைல் அடிக்ஷன்ல இருக்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் பாரத்தோடு நான் கெஞ்சுறேன். நம்ம யார் போவா? யார் எனது காரியமாய் செல்வா? இந்த சுவிசேஷத்துக்காய் எவ்வளவு நாளைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காத போறோம்? எவ்வளவு நாளைக்கு என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் வாழ்க்கை, என் சுயம், எத்தனை நாளைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க போறோம்? தேவன் உன்னை தெரிந்து கொண்டது எதுக்கு? தேவன் உன்னை அழைத்தது எதற்கு? நெகேமியாவே, நீ அரண்மனையில வைக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் வரும், என் ஜனத்தின் சிறையிருப்பின் அலங்கத்தை கட்டுவதற்காக. எஸ்தரே, நீ எந்த உதவி இல்லாதிருந்தோம், தகப்பனும் தாய் இல்லாதிருந்தும் கூட உன்னை நான் உயர்த்தி வைச்சேன் பத்தியா? எதுக்கு தெரியுமா? என் தேசத்தின் ஜனங்களை காப்பாற்றவே. தானியேலே, இன்னைக்கு அந்நிய தேசத்துல போய் நின்னும் கூட நான் ஆண்டவருக்காய் வைராக்கியமேன்னு இருப்பேன்னு சொல்ற தானியேல்கள் எங்கள் சபையில உருவாகட்டும் ஆண்டவரே. திமேத்தியுக்கள் எங்கள் சபையில உருவாகட்டும் ஆண்டவரே. தாவீதுக்கள் எங்கள் சபையில உருவாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அருமையான இந்த 3 நாள் கூடுகை அட்டன் பண்ண எல்லாருக்காக நாங்க நன்றி சொல்றோம். எங்களுக்குள்ள ஒரு மனதை கொடுங்க ஆண்டவரே. சபைகளை தாண்டி ஆண்டவரே, ஸ்தாபனங்களை தாண்டி சுவிசேஷத்துக்காய் ஆண்டவரே ஒரு கூட்ட வாலிபர்கள் எழும்பி இந்த தேசத்தை நிரப்புவார்களாக ஆண்டவரே. பயன்படுத்துங்கப்பா. ஒப்பு கொடுத்த அருமையான ஆண்டவரே இந்த பிள்ளைங்க எல்லாருக்காக நான் நன்றி சொல்றோம். எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த டீனேஜ் பிள்ளைங்க கல்லூரிகளுக்கு முன்னாடியே போதையினாலும் தப்பான பழக்கத்தால மாட்டிட்டு சிதைக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில மீட்டெடுக்க எங்களை பயன்படுத்தும். சபை வாலிபர்கள் மத்தியில் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. போதை வஸ்துக்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மத்தியில் எங்களை பயன்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். உடைய கரம் இருக்கட்டும், உங்களுடைய உதவி இருக்கட்டும் சார், ஒத்த ஆசை இருக்கட்டும். நீ தயவை தந்து நடத்தும், கிருபை தந்து நடத்தும் ஆண்டவரே. நீ பொறுப்படுத்த வந்த ஒவ்வொரு ஆசீர்வதி ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக.
தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.